தாஸ் 11 மணிக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போயிடலாம்ல? 11 மணிக்கு முன்னாடியே போயிடலாம் மேடம். திருடனுக்கு தேல் கட்டின கதையாய் போச்சு என் கதை. கருவாப்பைய மின் சீட்ல உட்கார்ந்துருக்கா, நான் பின் சீட்ல உட்கார்ந்துருக்கேன். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அவன் மட்டும் இப்ப திரும்பி பார்த்தா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? அவன் வேற கார்ல தான் போறான், வேற கார்ல தான் போறான்னு சொல்லிட்டு கடைசியில ஒன்னா கூட்டிட்டு வந்துட்டாங்களே இந்த அன்னக்கிளியம்மா. இப்ப இந்த அன்னக்கிளியம்மா என் பேரை சொல்லி கூப்பிட்டாலே நான் அவுட் ஆயிருவேனே. அத்தி வாழ்க்கை என்னும் பயணத்துல எப்படியெல்லாம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. நெருப்பு மேல நின்ன மாதிரியே ஒரு ஃபீல். அத்தி கத்தி கூட அழ முடியலையே. அன்னக்கிளியம்மா நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு முன்னாடி நாம அவையிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவைய கூப்பிடுற அளவுக்கு நம்ம வச்சிட கூடாது. என்ன கூப்பிட்டு திரும்பி பார்த்தேன். கூப்பிட்டு தொலைச்சிடாதிய. அதான் நானே பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னாச்சு உனக்கு? இனி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க. தம்பி தாஸ், அத்தி அடிக்கடி அவளையே கூப்பிட்டு இருக்காவல. அவ மட்டும் திரும்பி பார்த்தா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? அம்மா சொல்லுங்கம்மா. நீ எனக்கு முன்னாடி போய் மேயரை பார்த்து நான் அவங்கள மீட் பண்ணி பேசணும்னு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிருதியா? சென்னை மேயர்னா நம்ம சொக்கலிங்கம் அவர் தானே? இல்ல தாஸ், இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி புது மேயர் மாறிட்டாரு. நம்ம சர்ச் இல்ல வெங்கடாச்சலபதி, அவர் சன்னுதான் மிஸ்டர் ராக்கி. ராக்கியா? எம்பியா இருந்தாரு. இப்பதான் ஒரு 15 டேஸ் இருக்கும், 15-20 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ராக்கி சென்னையில தான் இருக்காரா? அவரை பார்த்து கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிரு. அவெல்லாம் நான் தூக்கி வளர்த்த போலதான். முன்னாடி சென்னையில இருக்கும்போது என் வீட்டு பக்கத்து வீட்டுல தான் இருந்தான். அப்பெல்லாம் அடிக்கடி எங்க வீட்டுல தான் வந்து கிடப்பான். விளையாடுறதெல்லாம் எங்க வீட்டுல தான் விளையாண்டுட்டு கிடப்பான். இப்போ அவன் சென்னை மேயர்ங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. சுவாலி முடிஞ்சது. அப்ப எல்லா பயலும் இங்கதான் இருக்குதா? அத்தி இப்ப ராக்கி வர நான் பார்க்கணுவா? அத்தி ராக்கி சென்னை மேயர் தமிழுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு என் பாடு திண்டாட்டம் தான். இன்னைக்கு நான் எவ்வளவு திணற போறனோ தெரியல. அத்தி இந்த கடவுள் இப்படிலாம் சோதிக்கிறாரு. ஏன் தெரியாம தான் கேட்க, கடவுள் என்ன பார்த்து சோதிப்பாரான்னு கேட்க. இன்னைக்கு என்னென்ன கச்சேரிலாம் காத்திருக்கோ யாருக்கு தெரியும்? என்ன கூப்பிட கூடாதுல்ல, அதான் நானே திரும்பிட்டேன். அத்தி கத்தி பேசி விட்டேன். முன் சீட்ல தானே உட்கார்ந்துருக்கேன். என்ன திண்டாட்டமா இருக்கு என் நிலைமை. அம்மா இறங்கலாமா? என் பொண்ணு கார்ல இருக்கட்டும், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா நீ கொஞ்ச நேரம் கார்ல இரு, நான் எப்போ சொல்றேன்னா அப்போ நீ உள்ள வந்தா போதும். சரி, நான் சொல்ற ஃபைல மட்டும் ராக்கிட்ட கொண்டு கொடுத்துரு. ஓகேம்மா. சரி, என் பொண்ணு கார்ல இருக்கா, கார் டோர்லாம் திறந்தே இருக்கட்டும். ஓகே? சரிங்கம்மா. இந்த அம்மாவுக்கு பொண்ணா? நம்ம வந்த இன்னைக்கு பொண்ணு இல்லையே. நம்ம வைக்க சாரும் ஒன்னும் சொல்லல. இப்ப என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேடம் மேடம். கருப்பை என்ன பத்தி மேடம்னு கூப்பிடுதானே. வாட்? ஏசி போட்டு வச்சுட்டு போவா இல்லனா ஜன்னலை மட்டும் இறக்கி வச்சுட்டு போவா? அது எனக்கு பதில் வரையா? இல்ல மொட்டையா பேசினாதான் என் பாசம் வெளியில வராது. டோர் இருக்கட்டும். ரொம்ப சின்ன பொண்ணு குரல் மாதிரி இருக்குது. புரியல, என்ன சொன்னீங்க? டோர் இருக்கட்டும். ஓ, டோர் இருக்கட்டுமா? அப்போ சரி மேடம். டிரைவர், அந்த ஜன்னலை மட்டும் இறக்கி வச்சிருங்கண்ணா. கருப்பை எட்டி பார்த்துருவானா? சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். ஓகே. சபா, என் பிளான் இன்னைக்கு பெரும்பாடா இருக்க போதே. அத்தாடி, ராக்கி இங்கதான், அந்த கராபையில இங்கதான். இப்போ என்ன அன்னைக்கு அம்மா கூட்டு விடுவாங்க. நான் என்ன பண்ண போறேன்? சரி, ராக்கி எப்படி இருக்கா? மாப்பிளைக்கு என்ன நல்லதா இருக்காரு, உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன இங்க நடக்குது ஒண்ணுமே புரியலையே. அர்ஜென்டா ராக்கி கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன நிக்கலையுமா? நீங்க போய் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். இல்ல, என்னோட வக்கீல் தான் பேச வேண்டியிருக்கு. அவர் பேசிட்டு வந்துருவாரு. இருங்க, நான் சார்ட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன். சரி. ராக்கி எப்படி இங்க? ராக்கி சார், உங்களை பார்த்ததுக்கு ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேட்கறாங்க. இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது.
உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என் நிலைமை தெரியாது. என்ன அரெஸ்ட் பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இப்ப யாராவது பார்க்க நிலைமையா இருக்கேன். அவ வந்திருக்கான்னு தெரிஞ்சு என்னால காப்பாற்ற முடியாம நினைக்கிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போகல அவங்களை எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த பதவிக்கு வந்தா அவளை கண்டுபிடிக்கணும் வந்தேன். இப்ப இந்த பதவியே எனக்கு வெளியா இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்ல, நான் ராஜினாமா பண்ண போறேன். நான் இதுக்கு தகுதி இல்லாதவன். உங்களை தூக்கி வளர்த்த அம்மா வந்திருக்காங்க, போய் பாருங்க. யாரு? அன்னக்கிளி அம்மா வந்திருக்காங்க. ஐயோ, அவங்க இந்த நிலைமையில பார்க்க வேண்டாம். அவங்க வேலையில ரொம்ப சின்சரா இருக்கணும் உங்களுக்கு. நான் இப்போ சின்சரா இல்ல. ப்ளீஸ், நான் அவங்கள பார்க்கல. ஏதாவது ஒண்ணு பண்ணி அனுப்பிடுங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது, சமாளிச்சு பாக்குறேன். அவரை நீங்க பாத்தீங்கல்ல? பார்த்தேன் சார். அந்த பொண்ணு ஒரு வாரமா இங்கதான் சார் நின்னா. ஐயோ, நான் ஊர் முழுக்க அவளை தேடிட்டு இருக்கேன். அவன் இங்கதான் நின்று இருக்கான். நீங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லியிருக்கல. எனக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க ஒய்ஃப் எனக்கு எப்படி சார் தெரியும்? அது சரிதான். சரி, நீங்க ஏதாவது சமாளிச்சிருங்க. ராக்கி சார், தாஸ் வந்திருக்கு. தாஸ், தாஸ், என்ன அழுதுகிட்டு தான் இருக்கீங்களா? தமிழ் உயிரோட இருக்கா? தாஸ், என்ன சொல்றீங்க? தமிழ் உயிரோட இருக்கானா? எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. இதை எடுத்துக்க வேலை கட்டு வந்திருக்கா. நான் பார்க்க வந்துட்டேன். எங்க அம்மா ஆளை வச்சு அவளை ஏதோ பண்ண பார்த்துருக்காங்க. நான் வெளியில போன அவளை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. அதான் வெளியில போகாம இதுல நின்றுட்டு இருக்கேன். தாஸ், இப்பதான் கூட போன இந்த பதவி என்ன தடுத்து வச்சிருக்கு. என்னால எதுவும் பண்ண முடியல. எங்க அம்மா கஷ்டத்துல இருக்கதா சொல்றாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு உசுரோட வேணும். அதான் கைய கட்டிட்டு நிக்கிறேன். என்னத்தா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ் உசுரோட தான் இருக்கா. அப்போ எல்லாரும் உசுரோட தானே இருக்கணும். ஆமா, இருங்க. எந்த சைடு போனாங்க? உண்மையிலே எங்க அம்மா கஷ்டத்துல தான் இருக்காளான்னு எனக்கு உறுதியா தெரியாது. எங்க அக்கா இப்பதான் போன் அடிச்சா. எங்க அக்காவையும் அடிச்சுதான் வச்சிருக்காங்க. நான் இங்க இருந்து போனா எங்க அக்கால ஏதாவது பண்ணி வேணும் இருக்கிறாங்க. என்னால இப்ப எதுவும் பண்ண முடியல. அக்காவையும் சித்திராதப்படுத்துறாங்க. அக்கா இங்க தமிழ், அதான் ரெண்டுக்கும் முடியாம கையால ஒண்ணும் பண்ண முடியல. சரி, நான் போறேன். டென்ஷன் எடுக்காம இருங்க. நான் பாத்துட்டு வரேன். சரி, நானும் வரேன். நம்ம ரெண்டு கேஸ் விஷயமா வெளில போறதா சொல்லிக்கலாம். சரியா? சின்னத்துல எங்க இருக்கான்? அவனும் ஊர்ல தான் இருக்கான். அவனுக்கு போனை போட்டு எங்க அக்காவை பார்க்க சொல்ல முடியுமா? யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியணும். என்ன நாலா பக்கம் மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியல. கவலைப்படாம இருங்க. முதல்ல வாங்க, நம்ம வெளியில போலாம். சரி மாப்பிள்ள, அந்த முக்கியமான ஃபைல் எடுக்கணும். சார் கூட வீடு வரைக்கும் போயிட்டு வர முடியுமா? எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. சார் நீங்க போயிட்டு வாங்களேன். ராக்கி சார், அப்போ நம்ம வேணா போயிட்டு வரலாமா? இல்ல, நான் வரல. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. மாப்பிள்ள போயிட்டு வாங்க. சார் கூப்பிடுறாருல, போயிட்டு வாங்க. இல்ல, எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு, நான் போகல. மாப்பிள்ள போயிட்டு வாங்க, ஒண்ணு இல்ல. வைக்க சார் தானே கூப்பிடுறாரு, போயிட்டு வாங்க. சரி, போறேன். சின்ன வேலைதான், வாங்க முடிச்சுட்டு வந்துடலாம். சரி, சீக்கிரம். வைக்க சார், பார்த்து கூட்டு போயிட்டு வாங்க. ஓகே சார். அத்தி, இது வரைக்கும் நம்மள யாரும் பார்க்கல. அது வரைக்கும் நல்லது. அத்தி, ராக்கியும் கருவேப்பிலும் ஒண்ணா வராங்க. அத்தி, இப்ப நான் என்ன பண்ண? போச்சுது. இவங்க எதுக்கு இங்க வராங்க? அத்தி, ஒருவேளை கார்ல வராங்களோ? அத்தி, இறங்கி ஓடவும் முடியாது. இப்ப என்ன பண்ண? டிரைவர், வண்டி எடுங்களேன். ஒரு நிமிஷம் மேடம், சார் வந்துட்டு இருக்காரு. அந்த சார் வரதுக்கு முன்னாடி தான் நான் போகணும்னு சொல்றேன். ஐயோ, இப்ப என்ன பண்ணனு தெரியலையே. டிரைவர், சீக்கிரம் வண்டி எடுங்க. அத்திக்காரப்ப எதுக்கு சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்றான்னு தெரியலையே. சீக்கிரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போங்க. சீக்கிரம் போங்க. தமிழ மட்டும் தான் பாத்தீங்களா? கூட யாராவது பாத்தீங்களா? நான் தமிழையும் பார்க்கல. கூட யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா அவளை விரட்டும் போது எனக்கு தெரியும். என்னது, தமிழ விரட்டுறாங்களா? அப்ப ராக்கி அம்மா கண்ட தமிழ் பட்டுட்டாளா? ஐயோ, இப்ப என்ன பண்ண? சரி, ஒண்ணும் ஆகாது. தமிழை காப்பாத்திடலாம். பயப்படாம இருங்க. இனி வெளியில வந்துட்டல, இனி நான் பாத்துக்கிறேன். இங்க பாத்தாஸ், நான் சொல்ற மாதிரி செஞ்சனா கண்டிப்பா எங்க கண்ணு கண்டுபிடிச்சிடலாம். எங்க? நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு வண்டி விடுங்க. அங்க போனா எல்லா ரோடு சிக்னல் எல்லாத்தையும் மெயின் இருந்து கண்காணிக்கலாம். அப்ப அவ எங்க இருக்கா என்னன்னு எல்லா டீட்டெயிலும் உடனே தெரிஞ்சிடும். கமிஷனருக்கு நல்லா தெரிஞ்சோதான். சீக்கிரம் போங்க. சரி சரி, கவலைப்படாம இருங்க. நானே பார்க்காம எப்படி இருக்க? பார்க்காம இருக்கேன்னு
செத்து போயிருக்க. வாழணுமே. அவ என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா என்னை தேடி வருவா. அப்போ நான் உசுரோட இருக்கணுமே. அதுக்காக வாழணுமே. நான் இருந்தா தானே அவ வாழுவா. அவளுக்காகவாது நான் வாழணுமே. அதான் போராடிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையோட. நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளை பார்ப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. அவ காதலிலாம் இல்ல, என் மனைவி. நிச்சயமா என் மனைவி என்னை தேடி வருவா. அந்த நம்பிக்கையில தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவ என் சொத்து சார். அவ என் சொத்து. தமிழ் இந்த வந்திருக்கணும். இந்த பாதி தான் வந்துட்டு இருந்தா. எந்த சைடு வந்துட்டு போனாலுங்கன்னு தெரியலையா? தமிழ், தமிழ், நான் சின்னத்தோட பேசுறேன். தமிழ், என்ன பாரு. தமிழ், நீ எங்க இருக்க? நான் சின்னத்தோட. தைரியமா வா, நான் இருக்கேன், வா. தமிழ், பயப்படாத, நான் இருக்கேன். நான் பேசுறது உனக்கு கேட்டா? நீ எங்க இருக்க? தமிழ், நான் சின்னத்தோட ஊர்ல இருந்து வந்திருக்கேன். தமிழ், 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 பயப்படாத, நான் இருக்கேன். சின்னத்துல நான் இருக்கேன், வா. ஊர்ல இருந்து வந்திருக்கேன், வா. சின்னத்துல கூப்பிடல, வா. தமிழ், பயப்படாத, யாருக்கும் பயப்படாத, என் பக்கத்துல வா. தமிழ், பிளீஸ் தமிழ், எங்க தமிழ் இருக்க? நான் பேசுறது உனக்கு கேக்குதா கேட்கலையா? தமிழ், நீ இந்த பாதை தான் வந்து நான் பார்த்தேன். தமிழ் உசோட இருக்கணும். பாதுகா உசோட தானே இருக்கணும். ஐயோ, யாரோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தோம். ஐயோ, விட்டுட்டேன்னு. தமிழ், தமிழ், தமிழ். பாவம், யார் இப்படி தேடிட்டு கிடக்காரு? தமிழ், நான் சின்னதாக வந்துட்டேன். தமிழ், எங்க இருக்க? என்ன பாரு. ஹலோ, எஸ்கியூஸ் மீ சார். சார், யாரையா தொலைச்சிட்டு நிக்கீங்க. பக்கத்துல ஸ்டேஷன் அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. இப்படி கத்தனா இந்த சிட்டில எப்படி சார் கேட்கும்? இவ்வளவு டிராபிக் அதிகமா இருக்குது, சத்தியமா கேட்காது. குழந்தை எல்லாம் தொலைச்சிட்டீங்களா? இல்ல சார், குழந்தை இல்ல, எங்க ஊர் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டான். இங்க தச்சல பார்த்தேன். நான் தேடி வரதுக்குள்ள காணாம போயிட்டான். ஓ, பெரிய பொண்ணா? எங்கூட தான் வந்தா, ஆனா காணும். சார், இதுக்கப்புறம் பின்னாடி போனீங்கன்னா குடியிருப்பு வந்துடும். ஒருவேளை குடியிருப்புக்குள்ள போயிருக்காங்களான்னு போய் பாருங்க. உள்ளுக்குள்ளையா? அங்கதான் ஃபேமிலி எல்லாம் வசிப்பாங்க. ஒருவேளை அந்த சைடு போயிருக்கலாம்ல, ஒருவேளை அவங்க வீடு அங்க இருக்கலாம். நீங்க என்ன அங்க தேடி பாருங்க சார். பின்னாடி போங்க, எங்க வீடு கூட அங்கதான் இருக்குது. அந்த சைடு போனீங்கன்னா நிறைய குடியிருப்புகள் இருக்கு. அங்க போய் கேட்டீங்கன்னா யாராவது சொல்லுவாங்க சார். தேங்க்யூ சார். பாவம், எவ்வளவு டீசெண்டா இருக்காரு. அப்போ அவங்க எந்த அளவுக்கு தேடினா இப்படி நடுரோட்ல நின்று கத்திருப்பாரு. அவங்க எப்படியாவது கிடைச்சிடணும். கடவுளே, இவர் தேடுற பொண்ணு கிடைச்சிடணும். தமிழ், 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 தமிழ். சார், சின்னத்துல சவுண்டு. டேய் சின்னத்துல, சின்னத்துல. சின்னத்துறையா? அவன் எதுக்கு தமிழ்ல கத்தணும்? அப்படின்னா சின்னத்துல தமிழ பாத்திருக்கா. சின்னத்துல, 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 சின்னத்துல. என்ன ஆளுக்கெல்லாம் ஒருத்தரையா தேடிட்டு இருக்காங்க? சார், நீங்க தேடுறது கோட் சூட் போட்டிருப்பாரா? கோட் சூட்டா? இப்ப சவுண்டு கேட்டது. கிராமத்து ஆளுதான். இப்பதான் ஒருத்தர் தமிழ் தமிழ் தேடிட்டு இருந்தாரு. அவர்தான். எங்க நிக்காரு? அந்த குடியிருப்புக்குள்ள போக சொன்னேன். அவரே ஒரு பொண்ணை காணமா, அவங்க ஊர் பொண்ணா, இங்கதான் பார்த்தாரா. அதனாலதான் எங்கன்னு தேடினாரு. கண்டிப்பா அவங்க குடியிருப்புக்குள்ள தான் ஓடி இருக்கணும். அதான் சொன்னேன். குடியிருப்பு எங்க இருக்குது? இதே தெருல போனீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து குடியிருப்புக்குள்ள ஆரம்பிச்சிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நானும் தேடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஏரியா தான். எங்க தெரு பசங்க கிட்ட எல்லாம் சொல்றேன். அந்த பொண்ணு போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? போட்டோ இல்ல, போட்டோலாம் இல்ல. பரவாயில்ல, கிராமத்து பொண்ணு தானே, அது தெரிஞ்சிடும். நான் பசங்களை தேட சொல்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நானும் சந்தேகப்பட வேண்டாம். யாருனாலும் எங்க கூட்டு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஏன் வீட்டு அட்ரஸ் தரேன். அங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு கூட்டுவாங்க. நம்பர் 16, சுவாமி தெரு, சென்னை. ஓகே சார், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, நம்ம தெருவுக்குள்ள போலாம் வாங்க. நம்ம தெருவுக்குள்ள போலாம், சீக்கிரம் வாங்க. தமிழ் இங்கதான் ஓடி வந்திருக்கானா? அப்போ அவ நிச்சயமா இங்கதான் இருக்கணும். வாய்ப்பு இருக்குதா? உங்க ஆபீஸ் அங்கெல்லாம் இருந்தது. அவ்வளவு தூரம் எப்படி இவ்வளவு தூரம் வர முடியும்? அப்போ அவ இங்கதான் குடியிருக்கணும். ஆனா நான் பதிவா இங்கதானே பஸ் ஏறுவேன். நேரம் இல்ல, நம்ம போலாம் வாங்கதா, சீக்கிரம். சரி, சீக்கிரம் வாங்க, குடியிருப்புக்குள்ள போலாம்.
தமிழே, இதுக்கு மேல நம்ம எங்க ஓட முடியும்? நீதான் ராக்கி சாரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கல, நீ கத்தி கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? நம்ம ஊரை விட்டு கிளம்பும் போதே அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி மறந்தாங்க நீ மறந்துட்டியா? அவங்களுக்கு பெத்த பிள்ளைய விட அவங்க கௌரவமும் பணம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அவங்க பதவி தான் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க எப்படி போனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. மூத்த பொண்ணோட வாழ்க்கையை பார்த்தாலாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோ கல்லஞ்சக்காரங்க எப்படி விடுவாங்க? பிள்ளைங்க வாழ்க்கை நாசமா போயிட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க செத்தாலும் பரவாயில்ல, தான் நினைச்சது நினைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க. அவங்களுக்கு இடத்துல நான் எப்படி ராக்கியை காட்டி கொடுக்க முடியும்? அதான் ஓடி வந்துட்டேன். ஆனா கண்டிப்பா ராக்கி உள்ளதானே இருந்திருப்பாரு. அது ரெண்டு எனக்கு வேதனையா இருக்கு, தாங்கிக்க முடியல. நிச்சயமா ராக்கி உள்ளதா இருந்திருப்பாரு. ஒரு முகத்தை தூரத்துல இருந்தாது பார்த்தவில்லைன்னு இப்ப தோணுது. ஒரே ஒரு வாட்டி ஒரு முகத்தை பார்த்தலேன்னு தோணுது. சரி, நம்ம எப்படி இந்த ஊர்ல இனி பொழைக்க போறோம்? நாம இங்கதான் இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி எப்படி நம்ம இந்த ஊர்ல வாழ முடியும்? அவங்க கிட்ட இருக்க பணத்துக்கும் பதவிக்கும் நம்ம வலை வீசி தேடிட மாட்டாங்க. நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. இனி நம்ம எங்க போய் பொழைக்க சொல்லு? இப்ப என்ன பண்ண போறோம் தமிழ்? எங்க போனாலும் நம்மள வாழ விட மாட்டாங்க. இதுக்கு மேல நம்ம எங்க போய் பொழைக்க? இப்பதான் ஓரளவுக்கு செட் ஆகி வந்திருக்கோம். இந்த நேரம் அவங்க கண்ணில் பட்டாச்சு. இப்ப என்ன பண்ண? தின உசுருக்கு பயந்து ஓட முடியுமா சொல்லு? என்ன பண்ணனு எனக்கும் தெரியல. அதான் சொல்றேன், பேசாம ராக்கி கிட்ட போய் நின்று. நான் சொல்றதா சரியான ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம ராக்கி முன்னாடி போய் நின்று அவர் எப்படியாவது உன்னை பாதுகாத்துருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் தமிழ் போ, அவர் தேடி போ. என்னடி பேசுற? அவரையும் சேர்த்து சாகடிக்க சொல்றியா? இப்போ நம்ம ஊருக்கும் போக முடியாது, இங்கேயும் நீ வாழ முடியாது. என்ன பண்ண போறோம் தெரியல. தமிழே, தமிழே, நீ எப்படிங்க? நீ எப்படிங்க? உங்களை ராக்கி அம்மா விரட்டுறது தெரியும். கண்டிப்பா நீங்க ஸ்டேஷன்ல தான் ஒளிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்டேஷன்ல விரட்ட ஆரம்பிச்சா கண்டிப்பா நீங்க ஓடி இருக்க மாட்டீங்க. அங்கேதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் கண்டிப்பா ஸ்டேஷன்ல இருப்பீங்கன்னு இங்க தேடி வந்துட்டேன். அது சரி, என்ன ராக்கி அம்மா விரட்டுறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ராக்கி சாரும் கரோப்பையிலும் பேசிக்கிட்டாங்க. என்னட்டு ஓடிக்கிட்டு இருக்கா? ராக்கி சாரும் கரோப்பையில நான் பார்த்தேன். என்னடி சொல்ற? கரோப்பையில இங்க சென்னையில தாண்டி இருக்கா? ராக்கி சாரை என் கண்ணால பார்த்தேன், கரோப்பையில என் கண்ணால பார்த்தேன். ஏன் ஒன்னதான் கார்லயே வந்தோம். உன்ன கார்ல வந்தீங்களா? அப்ப நாம எங்க இருக்கோம் எல்லாம் தெரிஞ்சு போச்சா? இல்ல, அவங்க என்ன பார்க்கல, நான் தான் அவங்கள பார்த்தேன். அவங்க தான் காருக்குள்ள உன்னை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் ஒரு யூகம் பண்ணி இங்க வந்தேன். அவங்க உன்னை தேடிக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ ராக்கிக்கு நான் இங்க இருக்க தெரிஞ்சுட்டா? தெரிஞ்சுட்டு அவங்க அம்மா உன்னை ஆலோசி வரட்டுனது அவங்களுக்கு தெரியும். இப்ப தாசும் ராக்கி சார் உன்னை தேடிதான் போயிருக்காங்க. தாசு எப்படிங்க? நான் பார்த்தேன்டி, எனக்காக வாழணுமேனு வந்திருக்கா. சரி, பயப்படாதீங்க. இனி ராக்கி அம்மாவால நமக்கு எதுவும் ஆகாது. ராக்கி சார் பாத்துக்கிடுவாரு. அது மட்டும் இல்ல, கூட கரோப்பையில இருக்கா, அதனால ஒண்ணும் ஆகாது. வாங்க வீட்டுக்கு போலாம். அதை விடு, நீ எப்படி தாச பார்த்த? அதான் நான் அன்னைக்கு அம்மா கிட்ட வேலை பார்க்கல. ஆமா, அதே மாதிரிதான் கரோப்பையில அந்த அம்மா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். எனக்கு தெரியாது, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் ரொம்ப நாளா இருந்திருக்கோம். ஆனா ஒத்துக்கொத்தர் பார்த்தது இல்ல. இன்னைக்குதான் தற்செயலா பார்த்தேன் பாத்துக்க. பர ஒன்னா கார்ல வந்தோம். உள்ள போயிட்டு தாசு வரும்போது ராக்கி சாரோட வந்தா. வந்ததுக்கு அப்புறம் காருக்குள்ள வச்சு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு தெரியும். இப்போ உன்னை தேடிதான் போயிருக்காங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி அன்னைக்கிளி அம்மா பார்த்து நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். இதே ஊர்ல நம்ம உசுரோட வாழணும்னா அன்னைக்கிளி அம்மா தயவு இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அவங்க ஒத்ததால நம்மள காப்பாற்ற முடியும். அவங்க வக்கீல் மட்டும் இல்ல, பெண் சிங்கம். அவங்க கிட்ட ஏற்கனவே நம்ம விஷயத்துல நான் சொல்லிட்டேன். அதனால மேற்கொண்டு எதுவும் சொல்லணும் அவசியம் இல்ல. ஆனா அது ராக்கி அம்மா தானே உங்களுக்கு தெரியாது. அதுக்கானே அவங்களுக்கும் ராக்கி அம்மாவுக்கும் நல்ல பழக்கம். அவங்க அம்மாவே அன்னக்கிளி அம்மா பார்த்து பயப்படுறாங்க. அதனால நிச்சயமா நமக்கு பாதுகாப்புன்னா அது அன்னக்கிளி அம்மா வீடு மட்டும்தான். நாம எல்லாரும் அன்னக்கிளி அம்மா வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் வாங்க. அவங்களால நம்மள காப்பாற்ற முடியுமா? அவங்க தனி மனுஷியா இந்த உலகத்துல போராடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமா நம்மளே அவங்க வாழ வைப்பாங்க. வாங்க போலாம். சரி. ஏற்கனவே நம்ம இங்க வந்ததுக்கு காரணம் ராக்கி அம்மாங்க விஷயம் முதைய அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனா அது ராக்கி அம்மான்னு தெரியாது. ஒருத்தங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லி வச்சிருந்தேன். அது இப்ப ராக்கி அம்மான்னு தெரிஞ்சதே உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. ஏன்னா ராக்கி அம்மாவே இந்த அன்னக்கிளி அம்மா பார்த்து பயப்படுறாங்க. சரி வா, அன்னக்கிளி அம்மா கிட்ட போகலாம். பாத்தியா, அங்க தமிழ் மட்டும் இல்ல, அந்த 5 பேர்ல இன்னும் ஒருத்தங்க தமிழ் கூட வந்திருக்காங்க.
அவங்களும் யாரும் நான் பார்க்கல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் ஓடி இருக்கா. அது ஜெபாவா, ஆதிராவா, மீனாவா, இல்ல ராணியா, யாருன்னு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் ஓட ஆரம்பிச்சா. நான் பின்னதான் பார்த்தேன், முன்னாடி பார்க்கல. ஸ்டேஷன் விட்டு வெளியில வந்தா இந்த இடம் தான் இருக்குது. அப்ப அவ எங்க போயிருக்க முடியும்? அப்படின்னா அந்த 5 பேரும் இந்த ஏரியால எங்கேயோ இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வீடா பாத்துடலாமா? சரி, ஆளுக்கு ஒரு தெருவை பாத்துடலாம். நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். கண்டிப்பா அந்த வீட்டுல ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். அதை வச்சு தூக்கிடுங்க. சரி. யார் அவங்கள ஒருத்தரை பார்த்தாலும் போதும், எல்லாருக்கும் சிக்னல் கொடுத்துருங்க. சரி. கிடைச்ச உடனே நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம். சரி. நானா போன உடனே கல்யாணம் பண்ணிடுவேன். எப்போ போதும், அவளை தொலைச்சிட்டு நான் பட்ட பாடு போதும். சரி, நாங்க தேடலாம். எதுக்காக அவங்க ஊரை விட்டு இங்க ஓடி வரணும்? அப்படி அவங்களுக்கு இங்க என்ன நடந்திருக்கும்? அவங்க காரணம் இல்லாம ஓடி வர மாட்டாங்க. என்ன எங்க அப்பா அடிச்சதுக்காக அவன் ஊரை விட்டுலாம் ஓடி இருந்திருக்க மாட்டா. அங்கேயே எங்கேயாவது அழுதுட்டு இருந்திருப்பாளே தவிர, இப்படி ஊரை விட்டு வர அளவுக்கு அங்க என்னமோ நடந்திருக்கு. அது அந்த பிள்ளைங்களை பார்த்தாதான் தெரியும். உண்மைதான், என்னமோ நடந்திருக்கு. அவங்கள பார்த்து விசாரிக்கலாம். சப்பா, இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காவல என்ன மைய பண்ண. இந்த அண்ணன் நம்மளை விடுவிக்கிற மாதிரி தெரியல. அநியாயத்துக்கு நம்ம ஒரு பையலுக்குலாம் என்ன பாசம். சீக்கிரம் கிளப்பிட்டி, என்னட்டி பழக்க விட்டுக்கிட்டு இருக்க? எட்டி, எல்லாரும் வர்ற நேரம் சீக்கிரம் போ சொல்லிட்டி. ஆமா, இப்ப நான் போ சொல்ல அப்படியே போயிருவா பாரு. நானே ஊமை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவா ஒருத்தி. அவி ஒரு பிள்ளை நல்ல பேச பிள்ளை தொலைஞ்சு பேச்சான். அதே மாதிரி நான் இருக்கேன் நினைச்சுக்கிட்டு யா மேல ஏதோ இறக்கப்பட்டு உட்கார்ந்துக்க மாதிரி உட்கார்ந்துருக்காவ. இவா ஒருத்தி. என்னத்தை போட்டு போய்கிட்டுமா, அந்த பிள்ளைய பார்த்த மாதிரியே நீ இருக்க. உன்னை விட்டு போறதுக்கே மனசு இல்ல பாத்துக்க. பார்த்தல்ல, போறதுக்கே மனசு இல்லையா? முடிஞ்சு போச்சு நம்ம கதை. இப்ப நான் போய் நின்னாலும் இவதான் அவன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. இப்ப என்ன பண்ண? டூர்ல ஒண்ணு வேண்டாமா, பசியே இல்ல பாத்துக்க. கிளம்புலேன்னு கேட்டேன். உன்னை விட்டு போறதுக்கே மனசு இல்லம்மா. என்னத்த சொல்ல, எவ்வளவு அழகா படிச்ச கடவுளே இப்படி உனக்கு பேச்ச கொடுக்காம போயிட்டாரேம்மா. வானத்துல போன சனின ஏரோப்ளேன் பிடிச்சி கூட்டிட்டு வந்தாலாம். அந்த கதையா இருக்குது. ஸ்டண்டுக்கு போவாதன்னு சொன்னேன், கேட்டு நீ. அத்தி இந்த அண்ணனை விடுவிக்கிற மாதிரி தெரியலையே. என் முகத்தையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காவல. இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. என்னத்த சொல்ல நியாயத்துக்கு ஊர் கரையிலுக்கு ரொம்பதான் பாசம். ஆமா, அத்திச்சாபா வேற முறைஞ்சுக்கிட்டு நிக்க. இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாதே. நான் அப்படியே வெளில எங்கேயாவது கூட்டு போனோம்ல, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேனே தெரியல. அத்தி ஒரு நாள் ஆக போகுது. காலையில தண்ணி என்ன அரெஸ்ட் பண்ணாவ, இன்னும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காவ. என் முகத்தையே வச்சுக்கிட்டு அங்க பாத்துக்கிட்டு இருக்காவல. அது ஒண்ணு இல்லம்மா, உன் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கொஞ்சம் கூட அச்சப்படலாம அவள மாதிரியே இருக்கியம்மா. முடியல கேட்டியல, முடியல. நீ போய் சாப்பிட்டுட்டாமா, நான் இதுல இருக்கேன். அத்தி ஜவ வேற முறைக்கால. அவிய போலதான் நான் என்னடி பண்ண முடியும்? என்னைய அப்படி மறைச்சுக்கிட்டே இருக்கா? ஊர்க்காரவின்னு தெரியுதுல, இங்க ஏண்டி கூட்டிட்டு வந்த? நான் வந்தலைய பார்த்து போயிடுவேன் நினைச்சேன். இப்படி இங்க டேர்லா படுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர்க்காரையிலே இப்படிதான். அத்தி அடுத்த பேரடி காத்துக்கிட்டு இருக்க. என்ன டீ சொல்லுத? ஜவா அங்க பாரு. அத்தி எங்க அண்ணே? அத்தி போச்சு. இது நாம இருக்கட தெரிஞ்சு போச்சா? அத்தி இந்த ஐயப்பனை கூட்டிட்டே வந்துட்டவ நினைக்க. இது என்னடி பண்ண? ஓட்டத்தை புடிடி. இந்த பிள்ளை எதுக்கு இப்படி தலதறிக்க ஓடி போதே? பசிக்கு நல்லா அதை சாப்பிட போயிருப்பாளோ என்னமோ. வாயில்லாத பூச்சி. லா 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 என்னமோ ஒரு கறி கடைக்காரரு மோயந்தனடி. ஐயப்பண்ண, இது உங்க வீடா? நீங்க இங்க இருக்கீங்க? அத்தி நம்ம ஊர் பையில வந்திருக்கானுவ. நாம தெருல பிச்சை எடுத்துட்டு கிடக்கணும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டான். ஆமா தம்பி, இதான் என் வீடு பாத்துக்கங்க. சேட்ட காத்தோட்டமா இருக்கட்டும் உட்கார்ந்த. வாங்க உட்காருங்களே, வாங்க வாங்க வாங்க. இல்லண்ணே, ஒரு வேலை விஷயமா வந்தேன். சரி, அதான் நம்ம ஊர் பிள்ளைங்க யாராவது இங்க பாத்தீங்க? எதுக்கு வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்குவானே. இப்ப அந்த ஊமை பிள்ளைய பார்த்தோம். அது அந்த மீன பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா அந்த பிள்ளை யாருன்னு காட்டுங்கம்மா. அது அந்த பிள்ளை வீடுன்னு இது தெரிஞ்சிடும். எதுக்கு இந்த சனியை நமக்கு?
நம்ம ஒரு புள்ளையில எங்க ஐயா நான் பாக்க எனக்கு இந்த வீடு உண்டு இந்த வாசல் உண்டு எங்கேயும் போறதுல வாய ஒரு கப் காப்பி குடிக்கலாம். இல்லண்ணே இல்ல. உட்காருங்க தம்பி உட்காருங்க. நம்ம ஊர் பிள்ளைகள் நீங்க எதுவுமே பார்க்கவே இல்லையா? இல்லையே தம்பி நம்ம ஒரு பிள்ளை நான் பார்க்கவே இல்லையே. அதான் சொன்னேன் எனக்கு இந்த வீட்டை பார்க்கறதுக்கே நேரம் பார்த்தா பாத்துங்க. பெரிய வீடு ஊர்ல இருந்து பருப்பு தண்ணி வந்தோம் வசதி வாய்ப்பா ஆகி போச்சுது. இப்ப இந்த வீட்டை பார்க்கதான் எனக்கு நேரமும் ஜோலியும் கரெக்டா இருக்கு பாத்துக்கங்க. பத்தில நம்ம வீட்டை எவ்வளவு பெரிய வீடு பத்தில வாங்கலாம் உள்ள வந்து பாருங்களேன். இல்லண்ணே இன்னொரு நாள் வரேன். அப்பா இது நம்ம வீடு சொல்லியாச்சு. இவன் கண்டிப்பா ஊர்ல போய் சொல்லுவான் ஐயப்பண்ண எவ்வளவு பெரிய பங்களால வாழ்ந்துகிட்டு இருக்காவ தெரியுமா அப்படிமா ஊருக்காரமெல்லாம் வாய் மேல விரல வைப்பா. அடுத்த திருப்பு பொங்கலுக்கு ஊருக்கு போகும்போது எனக்கு ஏக மரியாதை கிடைக்கும். எல்லாரும் வீட்டுல என் வீட்டுல சாப்பிடுங்க என் வீட்டுல சாப்பிடுங்க காப்பி குடிக்கல டீ குடிக்கலான்னு எல்லாரும் கேட்பாவ. நல்லா இருக்கு இந்த ஐடியா. எங்க போனாலும் தெரியலையே. எங்க தானே ஓடி வந்திருக்கணும். அத்தி ரவுடி பயிலும்லாம் வந்திருக்கான் ஏன் சின்ன துறைக்கு என்ன சொல்லி. நம்ம ஒரு ஐயப்பண்ணே ஐயப்பண்ணே நம்ம பிள்ளைங்க எதுவும் பாத்தீங்களா? இல்ல தம்பி இதான் என் வீடு பாத்துக்கங்க. பெரிய வீடு பங்களா வீடு. இத பாக்குறதுக்கே எனக்கு ஞானமும் சொல்லியும் கரெக்டா இருக்கும் பாத்துக்கங்க. நான் நம்ம ஊருக்குள்ள எல்லாம் பாக்கல பாத்துக்கங்க. என்னடா செய்ய இங்க தான் வந்திருக்கணும். இன்னைக்கு கண்டுபிடிக்காம நம்ம வீட்டுக்கு போக கூடாது. கண்டிப்பா இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கணும். சரி தாஸ் சிறுக்கல ஒரு 3 பிள்ளைங்க ஊர்காட்டு பிள்ளைங்க தானா இந்த போதே அங்க வந்தாங்கன்னு அங்க அக்கம் பக்கம் சொன்னாங்களே. 3 பேரா? 3 பேரா? ஆமா 3 பேர் வந்திருக்காங்க. இங்கதான் வந்திருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா எங்க தெரியல. எல்லாம் வீடு செக் பண்ணி பாத்துக்கோமா. இவனும் எனக்கு இங்கே வட்டம் விட்டுட்டு நடக்கானுதா. ஏங்க ஒரு 3 பிள்ளைகள் வரத பாத்தீங்களா? இவரு நம்ம ஊர் அண்ணாச்சுதான். இங்கதான் இருக்கான். இதான் ஒரு வீடாம். புதுசா ஒரு 5 பிள்ளைங்க இங்க எங்கேயாவது குடியிருக்காங்களா? எனக்கு இந்த ஏரியாவே கிடையாது. அது என்கிட்ட போய் கேட்கானுல. இங்கெல்லாம் அப்படி யாருமே கிடையாது. நம்ம ஊர் பிள்ளைல எனக்கு தெரியாமலா போயிடும். நம்ம ஊர் பிள்ளைல ஒண்ணுங்க வரலையே. அப்படின்னாலும் என் காதுக்கு வந்திருக்குமே என்ன நம்ம ஊர் பிள்ளைல அங்க இருக்காவா வைக்காவன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்கல்ல. அப்படி எதுவும் இல்லையே. நீங்க தப்பா தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்க வேற ஏதாவது ஏரியால தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கதான் ஒரு 3 பொண்ணுங்க வந்ததா சொன்னாங்க. அது யாராவது தப்பா சொல்லிருப்பாங்களா இருக்கும். நம்ம ஒரு பிள்ளைங்க தான் எனக்கு தெரிஞ்சிருக்காதா. நாங்க எத்தனை வருஷமா குடியிருக்கேன். அப்படி ஒண்ணும் இல்லையா. எனக்கு அந்த அத்துக்குள்ள யாராவது குடி வந்தாலே தெரிஞ்சிடும். அப்படி யாரும் நம்ம ஒரு பிள்ளைங்க வரலையே. இவரே இப்படி சொல்றாரு. ஆனா ராக்கி தெளிவா 3 பொண்ணுங்க இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்களே. என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஐயப்பண்ண சொல்லு தம்பி. இது உங்க வீட்டுல என்ன? ஆமாயா இது என் வீடு தான். பெரிய பங்களா பாத்துக்கங்க. கஷ்டப்பட்டு வாங்கினேன். அந்த நேரத்திலே 15 லட்சம் ரூபான்னு சொல்லிவிட்டா பாத்துக்கங்க. இப்ப கோடி கணக்குல போகும். ஓ நம்ம வீடுதான். இன்னைக்கு மட்டும் இங்க தங்கிக்கிட்டுமா? அத்தி பாருங்கல்லையே என் தலையில தூக்கி போட்டுட்டானே. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்க போறானா? நல்ல ஐடியா. இன்னைக்கு நம்ம இங்க தங்கிட்டனா இங்க இருந்த எல்லா இடத்தையும் பாத்துடலாம். இங்க தங்கிட்டா நைட் 2 மணி வரைக்கும் தாராளமா தேடலாம். கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். ராத்திரினா தேடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஏரியாங்கும் போது எங்கேயாவது நிச்சயமா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வீடா எல்லா விவரத்தையும் சொல்லி நம்ம கேட்டனா நிச்சயமா யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஏதாவது நமக்கு தேடுறது கிடைச்சிடும். ஐயப்பண்ணே உங்களுக்கு தான் வீடு பங்களா மாதிரி இருக்குதே. நம்ம ஊர் என்னாச்சு? இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்கிக்கிட்டுதாமே. என்ன பண்ணு தெரியலையே. அது வந்து தம்பி தங்குது பிரச்சனை இல்ல. காசுனா எவ்வளவு வாங்கிக்கிடுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் சொல்லுங்க நான் தாரேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்கணும். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இங்க தங்கணும்னா கண்டிப்பா அக்கம் பக்கத்து வீட்டுல நாங்க விசாரிச்சுக்கிடுவோம். அதுக்கு தான் கேட்டேன். ஒருவேளை படிச்சுட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களும் காலையில இந்த ஏரியாக்குள்ள தான் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன். அதிகாலையிலே தேட ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு இல்ல என் சம்சாரம் ஏதாவது பேச்சமா கதை நான் பேசிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டு பேசிக்கிட்டேன். கூப்பிடுங்களா வீல. அவ மார்க்கெட்டுக்கு போயிருக்கா பாத்துக்கங்க. அதெல்லாம் ஐயப்பண்ண ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. தங்கி கொடுத்தா இப்ப நான் தங்க கூடாதுன்னு சொன்னா மட்டும் என்ன விடவா போறானுங்க. சரிங்க தம்பி தங்கி கொடுங்க. சோழி முடிஞ்சுது. இன்னைக்கு இங்க தங்க போறானுங்களா? நீ கூட்டு வந்த ஐயப்பண்ண பார்த்த வேலையை பார்த்தல. அத்தி என்ன உண்டுல நாய்க்கிறா போலுக்கு. இன்னைக்கு என்னமோ என் மேல தப்பு சொல்ற. ஐயப்பன் இப்படி சொல்லவனு எனக்கு எப்படி தெரியும்? நீ எதுக்கு ஐயக்கண்ல பட்ட? அங்கங்க ஏமாத்தி விட்டுட்டு வர வேண்டியதுதானே. நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இப்ப பாரு அவளை வேற இங்க தங்க போறாங்களா? இவன் நம்ம நிலைமை அரோ கடிதா. அத்தி நம்ம வட்டாய கண்ல பட்ட நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆவறது? வேலையில போற ஓனனா வாயில எனக்கு தப்பு தராந்திரா. ரோட்ல போன ஐயப்பன் என்ன மெனக்கட்டு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. அந்த அண்ணன் என்ன என்னமோ அவிய வீடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காவ. அவிய வீடு நினைச்சு இவனுங்க வேற இன்னைக்கு இங்க தங்க போறானுங்களாம். ஐயோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பட்டி. அதை விடு. சாயங்காலம் 5 மணி ஆகுது. தமிழ் ஆதிரா ராணிலாம் வீட்டுக்கு வருவாள்வ. இப்ப என்ன பண்ண? இன்னும் ஊருக்காரவிய பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கலாம். போய் கூட்டிட்டு வா போ. இவ என்ன திட்டதிலே தான் குறியா இருப்பா. இப்ப என்ன டி பண்ண? இன்னைக்கு நம்ம வீட்டை காலி பண்ணாதான் முடியும். இங்க பார் இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில போய் அவளை எப்படி பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் வருவாள். அங்கே அவளை நிப்பாட்டி
மறுபடியும் ரோட் ரோட அழைச்ச பாரு. இன்னைக்கு அப்படிதான் அலையணும். வா. அத்தா 3 பேர் வெளியில நிக்காங்களே. நாம எப்படி போக முடியும்? முன்னதானே நிக்காங்க. பின்வாசல் வழியா போவோம் வா. இட்டி அவள வீட்டுக்கு வரதுக்கு நம்ம போணும். சீக்கிரம் வா. ஒருவேளை கண்ணுல சிக்கிட்டா என்ன பண்ணணும்? ஓட்டத்தை பிடிக்கணும். வேற எதுவும் பண்ண முடியாது. வா. பின்வாசல் வழியாவும் தப்பிக்க முடியாது. எட்டுக்கிட்டு மிதிச்ச இப்படி மாட்டி விட்டுக்கிட்டு எரும மாடு. ராக்கி சார் பாக்கிறதுக்கெல்லாம் ஓட்டத்தை பிடிக்கணும். சீக்கிரம் உள்ள வா. இப்படி கொத்து விட்டுட்டியாட்டி. ஆனதே ஆயிப்போச்சு. என்ன ரொம்ப திட்டாத. இரு, இன்னைக்கு நான் உனக்கு பொங்க வைக்கல. பாத்துக்கிட்டே இரு. கண்டிப்பா நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன். என் தமிழ எனக்கு கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். உள்ளம் திறந்து பேசாத ஊமை வந்தோ, காதில் கேட்ட வேதம் நீயே, தீபம் தந்த தீபம் நீயே, கையில் நானேதும் காதல் நீதானே, கையில் நானேதும் காதல் நீதானே, நீ இல்லாமல் கண்ணீர் உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேன். ராக்கி எப்படிங்க? அப்ப நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சா? ஐயோ, எப்படிங்க? இப்ப என்ன பண்ண? ஐயோ, யாரோ நின்ன மாதிரி இருந்ததே. போய் பாப்போம். நீ வாயை திறக்காத. தமிழ் தமிழ். ஐயோ, அவ முன்னாடி போராட்டி சாலி முடிஞ்சது. இப்படி சிக்கிட்டமே. இன்னைக்கு யார் முகத்துல இட்டு முடிச்சோம்? அப்போ ஜெபமும் மீனாவும் சத்தத்தை காணோம். தமிழ் எட்டி என்ன பண்ணுது வீட்டுக்குள்ள? எப்படியாவது வீட்டுக்குள்ள வந்துரு. அப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்க ராக்கி பார்க்கலையா? இல்ல, சீக்கிரம் வா. அது வேறயா? ஐயோ, அம்மா போச்சுது. என்ன பண்ண? என்ன வீட்டுக்குள்ள போலையா? ராக்கி இங்க பார்த்தேன்டி. என்ன சொல்ற? வீடு விட நம்மள தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? சரி வா, வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். அவ ராணி வேற இப்பதான் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. அவ வரல கண்ணுல பட்டுட்டானா? சப்பா, நல்ல நேரம். யாரு கண்ணிலையும் படாம நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். எட்டி ராணி, சீக்கிரம் உள்ள வாட்டி. நாம ஒரு பயலுள்ள இங்கதான் விட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுவ. அப்ப நம்ம பத்திரமா வீடு வந்து சேரலையா? ராக்கிய பின்வாசல்ல பார்த்தேன்டி. பார்த்துட்டு என்ன வாயில் எனக்கு எப்பதான் வருது? உள்ள போக வேண்டியதானே? எங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி உள்ள போவன்னு தெரியல. ஒருவேளை உள்ளுக்குள்ள வேற யாராவது இருந்தா? ஜாலி முடிஞ்சது. அப்ப நம்ம அவுட் ஆயிட்டோமா? அவுட் ஆகல. ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அவுட் ஆயிடக்கூடாது. உள்ள போம் வா. இது வரைக்கும் யாரும் பார்க்கலல்ல? இது வரைக்கும் பார்க்கலடி. அப்ப இதுக்கப்புறம் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுத. அடியே, பொளக்க விட்டது போதும். உள்ள வாங்கடி. அவள ரெண்டு உள்ளே இருக்காளுவ. ஆமா, அப்ப உள்ள யாரும் இல்லன்னு அர்த்தம். வாங்க ஓடிடுவோம். எங்க? அவள பெட்ரூம்ல இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வீடு. ஏதாவது ஒரு இடத்துல வேற யாராவது நின்னா? அது வேறயா? ஆமா, பெட்ரூமுக்கு பின்வாசல் இருக்குது. ஒரு வாசல் இருக்குடி. பிறகு என்னடி? அது வழியா போயிருவோம். அதுக்கு அது வழியா போக முடியாது. இந்த மரத்து வழியா வேணா போகலாம். ஏன், நமக்கு மரமே ஏற தெரியாத பாரு. ஏறி சீக்கிரம் போய மாட்டி. சீக்கிரம் வாங்கட்டி போயிடலாம். நீ என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க? வா. 3 பேர் ஒண்ணா போனா ரோடிஞ்சு விழுந்துரும். அது சின்ன கப்பு தான். ஒவ்வொருத்தரா உள்ள குதிங்க. எட்டி, அது சின்ன கோப்பம். ஃபர்ஸ்ட் நீ குதிட்டி. தமிழ் கோல ஆடுது. இங்க உசுரே ஊஞ்சல் ஆடுது. உனக்கு கொப்பு ஆடுறது ரொம்ப முக்கியம். உள்ள குதிட்டி டக்குனே. ஆதிர வர வேண்டாமா? அப்பா, ஓய் அம்மா, குதிச்சிட்டேன் தமிழ். நீ வா. எட்டி ஆதிரா, நான் இப்ப குதிச்சுவேன். நீ மேல வா. சரி வாரேன். சின்னதுரை, இவங்கள இங்கயா?
இன்னைக்கு கண்டுபிடிக்காமலாம் விட மாட்டேன். அவளை கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ கட்டி பிடிச்ச முத்தனம் போல இருக்கு. ஐயோ பக்கத்துல பார்த்து கூப்பிட முடியலையே. என்ன ஆதிர ஸ்மெல் வருதே.